இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஒரு சர்ச்சைக்குரிய வகையில தான் முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா இங்கிலாந்து அணியோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருந்தது. அதுவும் இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லாம நிறைய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் கூட பென் ஸ்டோக்ஸுக்கு எதிரா சில கேள்விகளை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சுனில் கவாஸ்கர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுவும் இந்திய கேப்டனான சுப்மன் கில் அடுத்த முறை பென் ஸ்டோக்ஸை ஒரு செய்தியாளர் சந்திப்புல சந்திக்கக்கூடிய சூழல் உருவாச்சு அப்படின்னா அவர்கிட்ட இந்த கேள்வியை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன கேள்வி, அது எதற்காக அப்படி சொன்னாருங்கிறதா இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் நீங்க சதம் அடிச்ச உடனே போட்டியை டிரா பண்ணலாம், இல்ல நாங்க முடிக்க போறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவை எடுத்துக்கலாம்ல. எதுக்கு 311 ரன் லீடு வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்க? ஏன் 200 210 ரன் லீடு வந்ததுமே போதும் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கலாம்ல. ஏன் அதை நீங்க பண்ணல அப்படின்னு பென் ஸ்டோக்ஸ் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சுப்மன் கில், அதாவது அவரோட பெயரோட முதல் 2 எழுத்துக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்ஜி. அந்த எஸ்ஜி ரொம்பவே அமைதியானவர், அதனால அவர் அப்படி கேட்க மாட்டாரு. ஆனா இந்த எஸ்ஜி, அதாவது சுனில் கவாஸ்கரோட பெயரோட முதல் 2 எழுத்தை குறிப்பிட்டு நான் அப்படி கிடையாது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் நிச்சயமா இதை கேட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா போட்டி டிராவை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறது உறுதியான சமயத்தில் பென் ஸ்டோக்ஸ் ஆட்டத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ரவீந்திர ஜடேஜா கிட்ட போய் கேட்டாரு. ஆனா ரவீந்திர ஜடேஜா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. ஏன்னா அப்ப ரவீந்திர ஜடேஜாவும் சரி வாஷிங்டன் சுந்தரும் சதத்தை நோக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க செஞ்சுரி அடிக்க போறீங்களா, எவ்வளோ நேரம் உங்களால தாக்கு பிடிக்க முடியுமா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய வசைபாடல்களும் இங்கிலாந்து அணி சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இதுக்கப்புறமா ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அதுல பென் ஸ்டோக்ஸ் கிட்ட இதே கேள்வியை கேட்கும்போது அவர் சொன்னாரு, ஆமா எப்படி போட்டி டிராவை நோக்கி தானே போக போகுது, அவங்க 2 பேரும் தான் போட்டி டிராவை நோக்கி போறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தாங்க, அவ்வளோ நல்லா அவங்க விளையாடினாங்க. ஸோ அதுக்கான கிரெடிட்ஸ் நிச்சயமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், செஞ்சுரி அடிச்சாதான் அந்த கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்னு இல்லைல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை குறிப்பிடும் விதமாக தான் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்களும் சதம் அடிச்சதுமே டிக்ளேர் பண்ணியிருக்கலாம், எதுக்காக ஒரு பெரிய மார்ஜின் லீட் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சரமாரியா பென் ஸ்டோக்ஸை தாக்கி பேசியிருக்காரு.